கோவையில் கிரைண்டர் மிக்சி பழுதுபார்க்கும் தொழிலில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்கள் பற்றி இன்றைய நீங்கள் உறங்கும்போது பகுதியில் பார்க்கலாம். கோவை தொண்டாமுத்தூரில் கிரைண்டர், மிக்சி, ஃபேன் உள்ளிட்ட இயந்திரங்களை பழுது பார்க்கும் இந்த கடை செயல்பட்டு வருகிறது. இங்கு இரும்புகளுக்கு வெல்டிங் அடிக்கும் வேலையை கடந்த 30 ஆண்டுகளாக செய்து வருகிறார் திரு பாலகிருஷ்ணன். 10 ஆண்டுகளுக்கு முன்பு வரை பகல் பொழுதில் செய்த இந்த வேலையை மின்வெட்டு பிரச்சனை ஏற்பட தொடங்கியதிலிருந்து இரவு நேரத்தில் செய்து வருவதாக கூறுகிறார் இவர். டெய்லி நைட்டு 9 மணிலேருந்து விடிக்கால ஒரு 4 மணி வரைக்கும் நாங்கள் வேலை செய்வோம். ஏன்னா இங்கெல்லாம் கரண்ட் வந்து நைட்டு மட்டும்தான் கரண்ட் இருக்கிறனால பகலை வந்து ரெஸ்ட் எடுத்துக்க அந்த மாதிரி ரெகுலராக ஜாப் பிறக்கும்போது நாங்கள் ரெகுலராக வந்து வேலை செஞ்சுட்ருப்போம். ஆர்டர் கம்மியாகும் போது அப்பப்போ அட்ஜஸ்ட் பண்ணி நாங்கள் வேலை செஞ்சுக்குவோம். பழுதாகும் மோட்டாருக்கு காயில் கட்டும் தொழிலை செய்து வரும் திரு சக்திவேல் வேலை அதிகமாக இருக்கும் நாட்களில் இரவு வேலை செய்ய நேரிடும் என்றும் பகலை விட இரவில் கவனச்சிதறலின்றி வேலையை செய்ய முடிகிறது என்கிறார். 15 வருஷமாக இந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க. மோட்டார் காயில் கட்டுறது, அப்புறம் மிக்சி சர்வீஸு எல்லாம் கம்ப்ளீட்டாக பண்ணிகிட்டு இருக்கிறேங்க. டே டைம் விட நைட் டைம் ஒர்க் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குதுங்க. டிஸ்டர்பன்ஸும் இல்லை, பிரச்சனை இல்லைங்க. மந்த்லி வந்து ஒரு 10-15 நாள் ஒர்க் பண்ணுவோங்க. ஒர்க் லோட் ஜாஸ்தியானால் ஒரு 20 நாள் 25 நாள் இருக்குது. டே டைம் விட நைட் டைம் ஒர்க் பண்ணுறது ஓகே. பகலில் படிப்பையும் இரவில் தன் குடும்பத்திற்கு உதவியாக ட்ரில்லிங் என சொல்லப்படும் இரும்பில் துளையிடும் வேலையையும் செய்து கொண்டிருக்கிறார் இந்த இளைஞர். தன் சகோதரனுக்கு உதவியாக இரவு 9 மணி முதல் நள்ளிரவு 1 மணி வரை இந்த வேலையை செய்து வருவதாகவும் இவர் தெரிவிக்கிறார். டே டைமில் பார்த்தீங்கன்னா நான் வந்து குரூப் 2 எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டுருக்கேன். கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டுருக்கேங்க. நைட் டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 to 12 1 o'clock வரைக்கும் கொஞ்சம் ஒர்க்கு லோடு இருந்ததுன்னா நான் அண்ணா கூட சேர்ந்து இந்த ஒர்க்கை வந்து அவர் ஹெல்ப்ஃபுல்லாக பண்ணுவேங்க. அண்ணா ஒரு வெல்டு ஒர்க்கு மற்றெல்லாம் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. அவங்களுக்கு வந்து இந்த ஒர்க்குக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக நான் பண்ணேன்னா அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக வந்து ஒரு 3-4 hours வந்து இவங்களுக்கு கூட ஹெல்ப் பண்ணுவாங்க. இவர்களைப் போலவே பல தொழிலாளர்கள் இந்த தொழிலில் ஈடுபட்டுள்ளனர். கடினமான இரவு நேரத்திலும் கவனமாக செய்ய வேண்டிய வேலை என்றாலும் இயந்திரங்களை பழுது பார்க்கும் தொழிலுக்கு பகலை விட இரவு பொழுதே ஏற்றதாக இருக்கிறது என்பது இந்த தொழிலாளர்களின் கருத்து. இரவு நேரங்களில் உறங்காமல் உழைக்கக்கூடிய இந்த தொழிலாளர்களுக்கும் பல கனவுகள் உண்டு. குடும்பம், படிப்பு என ஓய்வின்றி உழைக்கக்கூடிய இவர்களுக்கு இரவு பகல் என்பதெல்லாம் ஒன்றுதான். தமிழரசி, நியூஸ் 7 தமிழ், கோவை.